மதுரை அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அதிமுக நிர்வாகி செந்தில் என்பவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கொலை சம்பவத்திற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் எக்ஸ் வலைதளத்துல அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சாமநத்தம் அருகே அதிமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் திரு தனசேகரன் பாண்டியன் என்பவருடைய மகன் செந்தில் அவர்கள் அடையாளம் தெரியாத கும்பலால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். இதே மதுரையில ஜெய்ஹிந்துபுரம் மற்றும் ஜீவா நகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பெட்ரோல் குண்டுகளை வீசியதாக சிறுவர்கள் சிலர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது தனது தேநீர் கடையின் முன்பு மது அருந்தியதை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தை கொலை நகரமாக மாற்றியதோடு சட்டம் ஒழுங்கை பேணி காத்து பொதுமக்களை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வெற்று விளம்பரத்தில் மட்டுமே தனது முழு கவனத்தையும் செலுத்தி வரும் மு.க.ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடாகவே பார்க்க வேண்டியுள்ளது என்று டிடிவி தினகரன் பதிவிட்டிருக்கிறார். மதுரை அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதோடு எஞ்சிய நாட்களிலாவது தமிழக மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு தேவையான சூழலை உருவாக்கி தந்திட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.